இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஒரு பாஸ் என்னதும் யாரும் நினைச்சிங்களா? என்ன எதிர்பார்க்கலாம்ல? டேய், திரும்ப திரும்ப எங்களை முட்டாளாக்குறல்ல, இதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். முன்ன பின்ன தெரியாதவங்க எப்படி உங்களுக்கு இவ்வளவு பணத்தை கொடுப்பாங்கன்னு நீங்க யோசிக்கவே இல்லைல்ல. பணம் தரேன்னு சொன்னதும் வாயை பொழந்துட்டு ஓடி வந்திருக்கீங்க. பணம் எங்க இருக்கு? सेजी पाना इधर है, आजा आजा। பாத்துக்க சேட்டு. என்ன சேட்டு, 2 சூட்கேஸ்ல 50 கோடி ஓகே தானே? ஓகே சார். டவுட் கிளியர். சார், அந்த இடத்த உங்க பேருக்கே மாத்தி கொடுத்துறேன். ரெஜிஸ்டர் பண்ண போலாம் சார். வாங்க. சின்னத்த, நாங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு வந்துடுறோம். இங்கேயே இருங்க. வாங்க மாப்ள. போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு மாமா. இந்தாங்க, சேட்டு பையன் கிட்ட இருந்து இடத்த வாங்கியாச்சு. அப்பா, எங்க நம்ம இடம் கையை விட்டு போயிடுமோன்னு ரொம்ப கலக்கத்துல இருந்த மாப்ள. இப்பதான் நிம்மதியா இருக்கு. மாமா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம சின்னத்தையோட சேர்ந்து அந்த சிவனாண்டி சித்தப்பனை எப்படியாச்சும் இடத்த வாங்கிடலான்னு வந்திருந்தானுங்க. எங்களை பார்த்ததுமே திருடனுக்கு தேலு கொட்டின மாதிரி காப்பு சிப்புன்னு அவங்க வாய முடிட்டு இருந்ததை நீங்க பாத்துருக்கணுமே. சிரிப்பா வந்துருச்சு மாமா. சித்தி இங்க இருந்துகிட்டே நமக்கு எதிரா எல்லா வேலையும் செய்யறாங்க. ஆனா அம்மா கிட்ட சொன்னா அவங்க எதையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம குடும்பத்து மேல ஏன் சித்திக்கு அவ்வளவு வன்மோ? சித்தி அம்மா தங்கச்சி மாதிரி இல்ல, ஒரு பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிறாங்க. அப்புறம் ஏன் அம்மா மேல அவங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு? அது ஒண்ணும் இல்லம்மா. ஊருக்குள்ள ஈஸ்வரிக்குள்ள மதிப்பும் மரியாதையும் அவ புருஷனுக்கு இல்ல, அந்த பொறாமை. அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் ஈஸ்வரிக்கு தான் மரியாதை கொடுக்கறாங்க. அதுவே போக போக பழிவாங்கிற குணமா மாறிடுச்சு. அவ அக்காவையே பழிவாங்க பாக்குறா. ஹலோ. என்னப்பா என்கிட்டயே சீட்டிங் பண்றியா? நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லை? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறே. 50 கோடி ரூபாய் பணம் தரேன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா வெறும் வெத்து பேப்பரா இருக்கு. என்ன ஏமாத்திட்டீங்களே. ஏண்டா, வெத்து பேப்பர் அதுல இருக்குன்னு கூட தெரியாம அதை வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப என்ன வியாக்கியா நம்ம பேசுறேன்? நான் 5 கோடி ரூபாய்க்கு உன் அப்பா கிட்ட என் லேண்ட அடமானம் வச்சேன். அதை நீ 50 கோடி ரூபாய்க்கு விற்க பார்த்தல, அதுக்கு பேர் என்னடா? உனக்கு நியாயமா சேர வேண்டிய 5 கோடி ரூபாய் பணம், அதுக்கான வட்டி எல்லாம் சேர்த்து அதுல இருக்கு. சரியா இருக்கா நீ எண்ணி பார்த்துக்க. அளவுக்கு அதிகமா ஆசைப்படவும் கூடாது, தேவையில்லாம பேசவும் கூடாது. புரியுதா? போன வைடா. சகல, நீ சொன்ன மாதிரி சேட்டு நல்ல ஆளு தான். ஆனா இப்படி ஒரு தருதல் அவருக்கு வந்து பிறந்திருக்க. அவனுக்கு இந்த செருப்படி தேவைதான். சரிங்க மாமா, நாங்க போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறோம். சரி மாப்ள. போயிட்டு வந்துடுறோம். சொல்லு கார்த்தி. நாளைக்கு மேம் எத்தனை மணிக்கு வரதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? 9 மணிக்கு அங்க இருந்து கிளம்புறாங்க. 10 மணிக்கெல்லாம் நம்ம ஸ்பாட்டுக்கு ஷார்ப்பா வந்துருவாங்க. ஓகேண்ணா. சரி, நீங்களும் கரெக்ட் டைமுக்கு வந்துருவீங்களா? நானும் கரெக்டா அந்த டைமுக்கு வந்துருவேன் கார்த்தி. சரிண்ணா, பை. சரிடா. என்னாச்சுங்க? இல்ல சகல, அத்த கையால உன் அம்மா சிலையை திறந்து வைக்கிறேன்னு நீ சவால் விட்டுருக்க. அந்த சேலஞ்சில் நீ தோத்துட்டா வீட்டை விட்டு வேற போறேன்னு சொல்லியிருக்க. ஆமாங்க. என்ன சகல இவ்வளவு ரிலாக்ஸா சொல்ற? எப்படி நீ அத்தை இங்க வரப்ப? எனக்குலாம் பயங்கர டென்ஷனா இருக்குப்பா. நீ என்னமோ கூலா சொல்ற. நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல, தப்பால எதுவும் நடக்காது. நீங்க கூட இருங்க. சரி சகல, நீ சொன்னா சரிதான்ப்பா. ஆனா அத்தை கையால சிலையை திறக்கிறத விட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குப்பா. என்ன? நம்ம சவால் சின்னதா இருக்குல்ல, அவங்க தினமும் இங்க வரணும்,
வந்து தொடப்பக்கட்டையை எடுத்து இந்த இடத்த ஃபுல்லா கூட்டி பெருக்கி மொழுகி முறவாசல் செய்யணும்பா. என்ன பேச்சு, எவ்வளவு ஆணவம்ப்பா அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா பேசின பேச்சுக்கு இங்க வந்து இடுப்போடைய வேலை பார்க்கணும். அது இந்த மயில் வாகனம் கண்குளூரா பார்க்கணும்பா. அதான்ப்பா என் ஆசை. உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறும். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அந்த டிரைவர் பையன் மறுபடியும் நம்ம பிளானை காலி பண்ணிட்டான் சித்தப்பா. அவனே அந்த அல்லக்கை மயிலை ஏற்பாடு பண்ணி பணம் கிடைக்கிற மாதிரி செஞ்சு கடைசி நேரத்துல கால வாரிட்டான் பாருங்க. ஆமாம் அவனே, பணம் கிடைச்சிரும், அந்த இடத்த நம்ம பேர்ல மாத்திடலாம்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். நம்ம கனவுல அவன் மண்ணள்ளி போட்டான். அந்த சேட்டு பணம் கிடைச்ச சந்தோஷத்துல அவங்கிட்ட இடத்த கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். இப்ப ஏமாந்து போய் நிக்கிறது நாம தானே? இல்ல சித்தப்பா, நாம இந்த தடவை ஏமாந்துடக்கூடாது. அவன் இடத்து விஷயத்துல வேணா நம்ம கிட்ட ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அந்த ஃபங்க்ஷன் நல்லா நடந்துடக்கூடாது. மினிஸ்டர் கையால சிலை திறக்க கூடாது. அது எப்படி அவனே நாம தடுக்க முடியும்? சிலைக்கு பாம் வச்சுட்டா ஆமா, அவனுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நல்லபடியா நடந்துடவே கூடாது. பாம் வெடிச்சு அந்த இடம் அப்படியே ரத்த கிளறி ஆகணும். அவன் அம்மா ஃபங்க்ஷன் இப்படி ஆயிடுச்சேன்னு அவன் அப்படியே துடிக்கணும். சித்தப்பா, நீங்க பாம ஏற்பாடு பண்ணுங்க. ராத்திரியோட ராத்திரியா அந்த இடத்துக்கு போய் சிலைக்கு பின்னாடி பாம வச்சுட்டு வந்துருவோம். சரி மாவனே, பாமுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சகல, என்னப்பா போலீஸ் எல்லாம் வருது, ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க, வேற எதுனா விஷயமா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? பாம் ஸ்குவாடோட வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நாளைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வராங்கல்ல, அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்கணும். இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான். இந்த இடத்துல ஏதாவது பாம் இருக்கா, இல்லை வேற ஏதாவது ஆபத்து இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் சார் வந்தோம். சரிங்க சார், பாருங்க. கான்ஸ்டபிள், நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போய் செக் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போய் செக் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஒரு இடம் விடாம தரவா செக் பண்ணுங்க. போங்க. இந்தாங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டு விட்டானே. சரிப்பா. அவனே,